ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட சிஸ்டத்தோட ப்ராசஸர் அல்லது CPU வந்து எப்படி வந்து பூஸ்ட் பண்ணுறது, அதனோட ஸ்பீடை வந்து எப்படி பூஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் சிஸ்டம் ஆப்ஷன் இருக்கும், அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் சைட் வந்து ரோல் பண்ணி வாங்க. அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும், ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சென்டரில் ரோல் ஆப்ஷன் இருக்கும். ஆப்டிமைஸ் டிரைவ்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து சி டிரைவ் தான் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ சி டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆப்டிமைஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சி டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரன் ஆகும், ரன்னிங்னு வியூ ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ 100% ஆனப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேம் நீங்கள் ஒரு டிரைவில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிரைவை நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான டிரைவை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாட்டு நீங்கள் வந்து சி டிரைவை கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் மெத்தட் என்னென்னா, மை கம்ப்யூட்டர் அல்லது திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த பிளாங்க் பேஜில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிளாங்க் பேஜில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வியூ ஆகும். அதில் சேஞ்ச் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ரைட் சைட் கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அட்வான்ஸ் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 4 ரேடியோ பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்ளை அண்ட் ஓகே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.